கருத்துக்கள் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். காந்திஜி, நேருஜி, நேதாஜி வடமாநிலத்து சுதந்திர போராளிகளின் வரலாற்றை தெரிந்திருக்கும். நம்ம மண்ணில நம்ம மாநிலத்துல பிறந்து சுதந்திரத்திற்காக போராடியவர்களை இன்றாவது நினைத்து பார்க்கிறோமா அல்லது அவர்களின் வரலாற்றையாவது தெரிந்திருக்கிறோமா? அதனாலதான் எங்களை கவர்ந்த தமிழக வீரர் என்ற தலைப்பில் சிலரின் வரலாற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளோம். ஒரு கையில் வாள், ஒரு கையில் கேடயம், முறுக்கு மேசை, கட்டு மசானோடு அவன்தான் என்னை கவர்ந்த வீரன் புலித்தேவர். நாம் போராடும் சுதந்திர காட்டிற்கு உதவியை போட்டவர். நம் தமிழகத்திலும் இந்தியா முழுவதிலுமே ஆங்கிலேயரை எதிர்த்து நின்ற முதல் வீரன் புலித்தேவர். முதலில் ஆங்கிலேயரை நடுநிறுத்த வைத்த தமிழர் புலித்தேவர். ஆங்கிலேயரை எதிர்த்து கப்பம் கட்ட மாட்டேன்னு வீரபரம் கொடுத்து யானைகளையும் புலிகளையும் அடக்குவது அவன் விளையாட்டா இருந்தது. அக்காலத்தில் வரியாக நெருக்கடி வழக்கம். ஆங்கிலேய தளபதிகளும் வரியாக நெருக்க ஒரு கைவடி கூட தரமாட்டேன்னு துணிச்சலா சொன்னாராம் புலித்தேவன். அடக்க முடியாத புலித்தேவனை அடக்க முயன்று பல முறை மூக்கறுக்கப்பட்டான் ஆங்கிலேயன். மறைக்கப்பட்ட அவரது வரலாறு போலவே அவரது மறைவும் மறைவாகவே இருக்கிறது. புலி வேறுபட்ட புலித்தேவன் வீரம் இப்போது என்னை போன்ற தமிழ் வீராங்கனை வீர மக்கள் வேலுநாச்சியார். நாச்சியாரை தமிழ்நாட்டில் ஜான்சி ராணி என்கிறார்கள். இக்கூற்று மிகவும் தவறு. ஏன் தெரியுமா? ஜான்சி ராணிக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போர்க்கொடி தூக்கியவர் வேலுநாச்சியார். அப்படி இருக்க ஜான்சி ராணிக்கு முன்னோடி நம் வேலுநாச்சியார் தானே. இளம் வயதிலே குதிரை ஏற்றம், சிலம்பாட்டம், களரி, வில்வித்தை போன்ற பல விளையாட்டுகளில் கைதேர்ந்தவர் வேலுநாச்சியார். அவருக்கு 10 மொழிகளில் பேசவும் தெரியும். அவர் கணவர் முத்துவடுகநாதரை சூழ்ச்சியால் கொண்டு சுகத்தை கைப்பற்றிக் கொண்டான் ஆங்கிலேயன். கணவனை இழந்த வேலுநாச்சியார் தன் மகள் வெள்ளாட்சி நாச்சியாரை முதுகில் கட்டிக்கொண்டு ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட வீரமங்கை ஆவார். சிவகங்கை மீட்ட பிறகு பாடாமூலே மீது பேரென சம்மதமேற்றார். சொன்னபடியே ஆங்கிலேயரை போரில் வென்று சிவகங்கையை மீட்டெடுத்தார் வேலுநாச்சியார். வெள்ளையரை வென்ற போது வேலுநாச்சியாரின் வயது 50. வீரமே உருவான வேலுநாச்சியாரின் புகழை பாரெங்கும் போற்றுவோம், அவரை புகழ்ந்தேத்துவோம். ஜெய்! என்னை கவர்ந்த தமிழக வீரன் தீரன் சின்னமலை. இவன் பேரை கேட்டாலே நம் உடம்பில் வீரம் பெருக்கெடுத்து ஓடும். எத்தனையோ வீரர்களை ஆங்கிலேயர் பணிய வைத்தாலும் அவரையே நடுங்க வைத்த வீரன் அவர். ஒரு நாள் இரவு வரிப்பணத்தை ஐதர் அலியிடம் கொடுக்க காட்டை கடந்து சென்று கொண்டிருந்தார் சிலர். அப்போது 19 வயதான தீர்த்தகிரி வரிப்பணத்தை பிடித்துக் கொண்டு உழைப்பது நாங்கள், வரிப்பணம் உங்களுக்கா என வீரத்தோடு எதிர்த்து நின்றார். நீ யார் என கேட்ட அந்த காவலனிடம் சென்னை மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையே ஒரு சின்ன மலை, உங்கள் காரியை பிடித்துக் கொண்டான் என்று சொல் என்றான் துணிவோடு. அச்சம்பவத்திற்கு பிறகுதான் தீர்த்தகிரி தீரன் சின்ன மலையானார். எத்தனையோ இடங்களை ஆங்கிலேயர் கைப்பற்றினாலும் தீரனின் கொங்கு மண்டலத்தை நெருங்க கூட முடியவில்லை. ஆங்கிலேயனை அண்டாமல் ஓட ஓட விரட்டினார். தீரனின் கொங்கு மண்டலத்தை காக்கும் போரில் ஆங்கிலேய அதிகாரி மேக்ஸ்வெல்லின் தலையை துண்டாக வெட்டினார். தீரனை வீரத்தால் வெல்ல முடியாத வெள்ளையன் சூழ்ச்சியால் சிறைப்பிடித்தார். சிறைப்பட்ட தீரனை ஆங்கிலேயர் கொல்லவில்லை. மாறாக உனது வீரன் எனக்கு பிடித்திருக்கிறது, எங்களோடு சேர்ந்து கொள் என்றனர். ஒத்துக்கொள்வானா தீரன்? தூக்கு மேடை சென்றான்